Hi friends, in this video we will discuss about addition to double bond and triple bond with halogen. The addition of halogen to alkene for a single step, that is a one step process, but in the addition of halogen to alkyne for a two step process. Generally the addition reaction can be divided by four types, that is electrophilic addition, nucleophilic addition, free radical addition and concerted addition. But electrophilic addition is our syllabus. So first one is for double bond. இங்கே நம்ம ஒரு அல்கீன் நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ அல்கீன் கம்பைன்ட் வித் புரோமின் மாலிகுல். ஸோ புரோமின் மாலிகுலில் நமக்கு தெரியும் ஒன் புரோமின் கேட்டையனாக இருக்கும், another one is anion நம்ம எடுத்துக்கிட்டால். ஸோ ஃபஸ்ட்டு cation attack in the alkene carbon to form a bromonium ion intermediate. Then second stepல அடுத்த Br minus attacking the opposite side. Therefore the product is a trans product. This is some examples of electrophilic addition. The compound containing multiple bond, that is a double bond or triple bond, decolorize a solution of bromine in a suitable solvent like carbon tetrachloride. This decolorization is due to the formation of an addition product. This is a addition reaction. For example, ethylene combined with bromine to form a ethylene dibromide. இல்லை செகண்ட் தேர்டும் பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துருக்கான், கேட்டையான் கொடுத்துருக்கான். ஸோ கம்பைன்ட் வித் Cl மைனஸ் அண்ட் Br2 NO2 மைனஸ். அப்போ என்ன பண்ண சொன்னால் கேட்டையான் அட்டாக் இந்த ஆனியான் அட்டாக் இந்த கேட்டையானிக் பொசிஷன் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட் இல்லைங்களா. பொதுவாக இந்த CH2Br என்ன பண்ண சொன்னால் டு ஃபார்ம் அ புரோமோனியம் அயான், தட் இஸ் அ சைக்கிளிக் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் தான் நமக்கு டு ஃபார்ம் அ ப்ராடக்ட். இதை மைண்டில் வச்சுப்போம் நம்ம. So consider one cis alkene combined with electrophile. So இதுக்கு பொறுத்தவரை நமக்கு வந்து there are three possibilities are there. So first possibility, the cis olefine, if the addition is a syn, the product is erythro-DL pair. அப்போ இது ஒரே பக்கம் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா we get erythro-DL pair. first possible. second possible, அதே சேம் சைடில் அட்டாக் பண்ணுறோம், அதில் எலக்ட்ரோஃபைல் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் Br2Cl2 அப்படின்னுச்சுன்னு சொன்னால் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வி கெட் மீசோ ப்ராடக்ட். ஓகேங்களா. அதுவே எலக்ட்ரோஃபைல் அட்டாக் இந்த ஆப்போசிட் சைடு அப்படின்னுச்சுன்னா வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆன்டி அடிஷனாக கிடைக்கும், தட் இஸ் 3O-DL பேர் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா. அப்போ சேம் சைடில் அட்டாக் ஆகுது டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோஃபைல்னு சொன்னால் எரித்ரோ-DL பேர். அதுவே எலக்ட்ரோஃபைல் சேம் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொன்னால் வி கெட் அ மீசோ ப்ராடக்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆப்போசிட் அட்டாக் நடக்குதுன்னு சொன்னால் ஓகேங்களா வி கெட் ஆன்டி அடிஷன். அப்போ இருக்கிற ப்ராடக்ட் வந்து 3O-DL பேர் நமக்கு கிடைக்கும். ஃபார் ட்ரிபிள் பாண்ட், இன் அடிஷன் டு ட்ரிபிள் பாண்ட் compounds syn addition result in a cis olefine, anti addition in a trans olefine. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அப்போ சின் அடிஷன் சொன்னால் ஒரே பக்கம் அட்டாக் ஆச்சுன்னு சொன்னால் we get cis olefine, ஆப்போசிட் ஆச்சுன்னா we get trans olefine. Addition to triple bond cannot be stereo specific but only in the stereo selective. ஓகேங்களா. that means give only one product தான். So conclusion of addition to unsymmetrical alkene, இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது தான். இப்போ சிமெட்ரிக்கல் அல்கீன், தட் இஸ் எத்திலீன் வச்சுப்போம் அசியூம் பண்ணிப்போம் அப்படின்னுச்சுன்னா ப்ளஸ் சிமெட்ரிக்கல் ரியேஜெண்ட் Br2Cl2 இருந்துச்சுன்னா வி கெட் ஒன்லி ஒன் ப்ராடக்ட். ஓகேங்களா. செகண்ட் கண்டிஷன், சிமெட்ரிக்கல் அல்கீன் கம்பைன்ட் வித் அன்சிமெட்ரிக்கல் ரியேஜெண்ட் HBr, HCl, H2O இது போல் நம்ம கம்பைண்ட் ஆச்சுன்னா அங்கேயும் பார்த்தோன்னா ஒன்லி ஒன் ப்ராடக்ட் தான். தேர்டு கண்டிஷன், அன்சிமெட்ரிக்கல் அல்கீனாக இருக்குது, தட் இஸ் ப்ரோப்பீன் இல்லையா, கம்பைன்ட் வித் அன்சிமெட்ரிக்கல் ரியேஜெண்ட் அப்படின்னுச்சுன்னா வி கெட் டூ ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபஸ்ட் கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா எத்திலீன் கம்பைன் வித் பிஆர்2ன்னு சொன்னால் எப்படி போனாலும் பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் தான், எத்திலீன் டைப்ரோமைடு தான். சரிங்களா? செகண்ட் கண்டிஷன் சிமெட்ரிக்கல் அல்கீன் கம்பைன் வித் அன்சிமெட்ரிக்கல் ரியேஜென்ட். அப்போ எத்திலீன் கம்பைன் வித் HBr சொன்னால் H வந்து லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைடில் போனாலுமே அப்போ 2 ப்ராடக்ட் கிடைக்கலாம் இல்லையா? ஒன்று CH3CH2Br கிடைக்கும், ஆர் BrCH2CH எனிவே த சேம் ப்ராடக்ட் தான், அது எத்தில் புரோமைடு தான். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ப்ராடக்ட் தான். அதுவே அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் தட் இஸ் ப்ரோப்பீன் கம்பைன்ட் வித் HBrன்னு சொன்னால் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த H வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஹைட்ரஜன் உள்ள பொசிஷனுக்கு போதா இல்லை அதிகமாக H உள்ள பொசிஷனுக்கு போதான்னு போட்டு நமக்கு வந்து இங்கே நம்ம பேசுவோம். நம்ம தட் இஸ் மார்கோனிகாஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் வந்து இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மார்கோனிகாஃப் ரூல் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ப்ராடக்ட்னு சொன்னால் CH3 CHBr CH3 இல்லையா? அதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். தட் இஸ் 2 bromopropane இஸ் அ மேஜர் ப்ராடக்ட், 1 bromopropane இஸ் த மைனர் ப்ராடக்ட் இல்லையா? அதுவே நம்ம H2O2 கண்டிஷன் நம்ம இந்த ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணால் அப்படியே ஆப்போசிட் ப்ராடக்ட் கிடைக்கும். தட் இஸ் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஓகேங்களா? அப்போ H2O2ன்ற கண்டிஷன் நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் இட்ஸ் மார்கோனிகாஃப் ரூல். ஓகேங்களா? அப்போ அந்த அல்கீன் பொசிஷனில் எங்கே ஹைட்ரஜன் குறைவாக இருக்கோ அங்கே நெகட்டிவ் பார்ட் வந்து அட்டாக் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் இன் மார்கோனிகாஃப் ரூல், the negative end of the reagent goes to the carbon atom containing lesser number of hydrogen atom. இதுதான் மார்கோனிகாஃப் ரூல் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 butene combined with HBr சொன்னால் இங்கே CH11CH வந்து பார்க்கணும். இதில் CHன்றது லெஸ் ஹைட்ரஜன் உள்ள பார்ட்டு, CH2ன்றது மோர் ஹைட்ரஜன் உள்ள பார்ட்டு. அப்போ இங்கே Br மைனஸ் எங்கே போகும்னு சொன்னால் CH உள்ள பொசிஷன் தான் போகும். அப்படி போச்சுன்னா அது மேஜர் ப்ராடக்ட். ஓகேங்களா? அப்போ 2 bromobutane மேஜர் ப்ராடக்ட், 1 bromobutane இஸ் த மைனர் ப்ராடக்ட். But this rule is not applicable in case of alkene which contain electron withdrawing group. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோப்பீன் நைட்ரைல் பாருங்களேன், இஸ் கம்பைன்ட் வித் H+ சொன்னால் we get a carbocation ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? தட் இஸ் NC CH+CH3. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து CHல பாசிட்டிவ் வரலாம், தட் இஸ் செகண்டரி கார்போகேட்டையான். அதர்வைஸ் டு ஃபார்ம் அ பிரைமரி கார்போகேட்டையான். அதுக்கப்புறம் Br மைனஸ் வந்து கம்பைன் ஆச்சுன்னா ஸோ எங்கே கேட்டையன் இருக்கோ அங்கே வந்து என்ன பண்ணுவோம், Br வந்து அட்டாக் பண்ணி we get ப்ராடக்ட். ஓகேங்களா? அப்போ இங்கே செகண்டரி கார்போகேட்டையான் ஆச்சுன்னா இட் இஸ் அ லெஸ் ஸ்டேபிள், பிரைமரி கார்போகேட்டையான் சொன்னால் மோர் ஸ்டேபிள். எந்த கண்டிஷன் சொன்னால் முக்கியமாக எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு அல்கீனில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இது ஃபாலோ பண்ணணும். ஆனால் ப்ராடக்டை பொறுத்தவரையிலையும் அது மாறாது. ஓகேங்களா? 2 bromopropane நைட்ரைல் தான் எங்கள் மேஜர் ப்ராடக்ட்டு. கார்போகேட்டையான் மட்டும்தான் அது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ப்ராடக்ட் வந்து நோ சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். 1,3 but2ene. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சேம் ரியேஜென்ட் தான், HBr தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஒன் இஸ் லோ டெம்பரேச்சர், அனதர் ஒன் இஸ் ஹை டெம்பரேச்சர். தட் இஸ் -40 வச்சுமே. அப்போ லோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா 1,2 addition இஸ் த மேஜர் ப்ராடக்ட். ஹை டெம்பரேச்சர்னு சொன்னால் 1,4 addition இஸ் த மேஜர் ப்ராடக்ட். முடிஞ்சு போச்சு. அப்போ this is the product. ஓகேங்களா? then fourth example, propene combined with HBr in the presence of hydrogen peroxide. ஓகேங்களா? the addition of HBr to unsymmetrical alkene in the presence of peroxide, that is H2O2 R2O2 கொடுத்தானா gives a product which is different from the Markovnikov rule. that is this is known as a peroxide effect சொல்லலாமா அல்லது ஆன்டி மார்கோனிகாஃப் அடிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு மார்கோனிகாஃப் ரூலில் எது மேஜர் ப்ராடக்ட்டோ இங்கே அது மைனர் ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? அங்கே எது மைனரோ இங்கே மேஜர் ப்ராடக்ட். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. ஸோ மார்கோனிகாஃப் அடிஷன் பொறுத்தவரையும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கார்போகேட்டையான் மெக்கானிசம். அதுவே ஆன்டி மார்கோனிகாஃப் அடிஷன் பேஸ்ட் ஆன்
ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Markovnikov rule based on carbocation mechanism. Anti-Markovnikov addition is based on free radical mechanism. Okay friends, this is some informations about addition reaction. ஸோ நீங்கள் நிறைய புக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து இந்த டாபிக் பொறுத்தவரை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா, இந்த வீடியோ மட்டுமே நமக்கு போதாது, நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹைட்ரேஷன், ஹைட்ரோபோரேஷன், ஹைட்ராக்சிலேஷன், ஈபாக்சிலேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.